மருகனி அப்படியே மெல்ட் ஆகட்டும். அது மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இதில் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு நம்ம கொஞ்சம் அழகாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம். வதங்கிடுச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறோம். கேரட் சேர்க்குறோம். பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டு இதில் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சம் பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம பட்டாணி கொஞ்சம் சுத்தமாக சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டாணி நம்ம இதில் போட்டு சேர்த்து பண்ணிக்கலாம். வதங்குது. இதில் நம்ம கொஞ்சம் சோளம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் சேர்த்துக்கிறோம். சோளம் சேர்த்து நம்ம அதை வதக்கலாம். குல்ரோத், எக்டர், மைஸ் சேர்த்து நம்ம அதை அழகாக வதக்கிக்கலாம். கேரட் சேர்த்து நம்ம அழகாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கிரீன் ஆனியன் சேர்த்துக்கிறோம். நல்லா அழகாக நம்ம நறுக்கி வச்சு கிரீன் ஆனியனை நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அழகாக வதக்கிக்கலாம். இதை அப்படியே வதங்கத்தை பண்ணாரோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கும். அது வேகணும். நம்ம பட்டாணி அந்த கேரட்டெல்லாம் கொஞ்சம் வேகணும். 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். இதில் நம்ம கொஞ்சம் அரைச்ச கோழிக்கறி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சில்லிங் சோதை சேர்த்துக்கிறேன். நான் சில்லிங் சோதை இல்லைன்னா பொடிச்சை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை கிண்டி விட்டுக்கலாம். இதை வதக்கலாம். இது கூட அந்த சில்லிங் சோதை சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 முட்டை, அந்த முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். முட்டை சேர்த்துட்டோம். இதில் திட்டமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்து முட்டை சேர்த்துட்டோம். மிளகுத்தூள் உப்பு சேர்த்து இது நல்லா அழகாக செஞ்சுலாம் இதை அழகாக செஞ்சுக்கலாம். இதை அழகாக நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை பிளாண்ட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் I dag ska vi laga traditionell stekt ris i Oslo, Polen. எல்லா மசாலாவும் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பராக வந்துடுச்சு. முட்டை, கறி, வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து குருன் சாக்கர், எக்டர், குல்ரோத், எக், பெப்பர், சால்ட் எல்லாம் சேர்த்துட்டோம். நம்ம எல்லாமே போட்டு கிண்டிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து சாதத்தில் போட்டு கிண்டிக்க போகிறோம். சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். சாதத்தில் நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம கிண்டிக்க வேண்டியதான். அப்படியே போட்டுட்டு நம்ம அழகாக சாதத்தை கூட பிளாண்ட் பண்ணி வேண்டியதான். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குதுல்ல. இதுதான் இங்கே ஒஸ்லோவில் ட்ரெடிஷ்னலாக ஃப்ரைட் ரைஸ். இது ஸ்டேக்கர் ரைஸ். இதான் ஸ்கூலில் பசங்க இதை செய்வாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலில் எப்படி சமைக்கலாம் டீச்சருக்கு சொல்லி தருவாங்க. அப்போ இதுதான் ஃபேமஸாக சொல்லி தருவாங்க. எப்படி ரைஸ் செஞ்சு ஒரு சிம்பிளான முறையில் எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு. இங்கே இதுக்கு வந்து ஸ்டேக்கர் ரைஸ் சொல்கிறாங்க. இது ஒஸ்லோ ஸ்கூலில் பிள்ளைங்க கற்றுக்கிட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸை இன்றைக்கி நான் உங்களுக்கு எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இவங்க வந்து இந்த சில்லி சாஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. சோயா சாஸ் சேர்த்துப்பாங்க, சில்லி சாஸ் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காரம் உரைப்பு தேவைப்பட்டுச்சுன்னா பெப்பர் தான் சேர்த்துப்பாங்க. பெப்பர் சால்ட் தான் சேர்த்துப்பாங்க. வேறு எந்த கிரிதலும் இல்லை சேர்க்க மாட்டாங்க. அவங்க வெறும் பெப்பரும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்பாங்க. அவ்வளோதான். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா. என்ன சூப்பராக செஞ்சிட்டோம். இது மேலே அழகாக கொஞ்சம் பிரியாணியை போட்டுக்கலாம். எளிமையான முறையில் நார்வே ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட்டோம். இங்கே இதுக்கு ஸ்டேக்கர் ரைஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து அவங்க மிளகாயெல்லாம் சேர்க்கல. வெறும் காரத்துக்கு மிளகு தூளும் உப்பு சேர்த்துப்பாங்க. மீதி எல்லாமே இந்த மெத்தடில் இவங்க இது வந்து ஸ்கூலில் பசங்களுக்கு டீச்சருங்க சொல்லி கொடுத்த முறை. பிள்ளைங்க இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் இது வந்து செய்வாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் இது தெரிஞ்ச ஒரு சாப்பாடு. இது வந்து நான் வந்து ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிறேன். இதில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. எல்லாம் காய்கறி, வெஜிடபிள், குருன் சாக்கெல்லாம் கலந்து இதை செஞ்சுக்கிறோம். நான் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நார்வே ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அதிகமாக இல்லை, உரைப்பு இருக்காது. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் செஞ்சு விட சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களை ஒவ்வொருடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப மதிப்புள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.